வெல்கம் டு மூவி மீடியா மக்களே. இன்றைக்கி நாம் தமிழ் டப்பிங்கில் இருக்கக்கூடிய சைக்கோ கில்லர் படங்கள் தான் பார்க்க போகிறோம். இந்த படங்களில் வர சைக்கோ கில்லரெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேருந்துடா நீங்களாம் வரீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு கேட்குற மாதிரி தான் இருக்கும். அந்தளவுக்கு ப்ரூட்டாலிட்டியாக கொலைகளை பண்ணுவாங்க. சரி வாங்க, என்னென்ன படங்கள்னு சொல்லிட்டு லிஸ்ட்டை பார்த்துடலாம். இதில் 5 படங்களை சொல்ல போகிறேன். இந்த லிஸ்ட்டில் 5வதாக பார்த்தீங்கன்னா 2020 ரிலீஸ் ஆன ஃபரன்சிக் படம் தான். இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீரியல் கில்லர் சில சின்ன பசங்கள்லாம் கடத்தி கொலை பண்ணுறான். இவன் ஏன் இதெல்லாம் பண்ணுறான், அதை ஃபரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா, அதுதான் அந்த படத்தோட மொத்த கதை. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டை முடிச்சிக்கலான்னு ஃபீல் ஆச்சு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு த்ரில்லர் மூவி. நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இந்த படம் ஃபேமிலியோட இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். ஸோ பார்த்து இந்த படத்தை என்ஜாய் பண்ணுங்கள். இந்த லிஸ்ட்டில் 4வதாக பார்த்தீங்கன்னா 2022 ரிலீஸ் ஆன சப் படம் தான். இந்த படத்தோட மெயின் பிளாட்னு பார்த்தீங்கன்னா, மும்பையில் சில ஃபிலிம் கிரிட்டிக்ஸ் எல்லாம் மர்மமான முறையில் கொலை பண்ணிகிட்டு இருக்கான் ஒரு சைக்கோ கில்லரு. இந்த ஃபிலிம் கிரிட்டிக்ஸ்னால் வேறு யாரும் இல்லைங்க, குறிப்பாக இந்த மாதிரி படங்களை சஜஸ்ட் பண்ணி ரிவ்யூ பண்ணுவாங்கள்ல, அவனை தாங்க ஒரே போர்டாக போட்டு தள்ளிகிட்டு இருக்கான். ஸோ அந்த சைக்கோ கில்லர் யாருன்னு நம்ம ஹீரோ ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா, அதுதான் அந்த படத்தோட மொத்த கதை. நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளேன்னு இந்த படத்தை சொல்லுவேன். ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ளாட்டாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இதில் டிக்யூ அவரோட ஆக்டிங் செம்மையாக இருக்குங்க. நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சீரியல் கில்லர் அந்தளவுக்கு இன்டென்ஸாக பயங்கரமாக விதவிதமாக கொலை பண்ணுவான். அதெல்லாம் பார்க்கும்போது இந்த படத்தில் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். ZEE5ல் ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோட பார்க்க முடியாது, அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். 3வதாக பார்த்தீங்கன்னா 2019 ரிலீஸ் ஆன பரோகோஸ் படம் தான். இந்த படத்தோட மெயின் ப்ளாட்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலியில் சின்ன பசங்க சில பேர் மர்மமான முறையில் கொலை பண்ணப்படுறாங்க. இதெல்லாம் யார் பண்ணுறா, எதுக்காக பண்ணுறாங்க, அதை கடைசியில் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அதுதான் அந்த படத்தோட மெயின் ப்ளாட்டு. இது ஒரு ரியல் இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு சீரியல் கில்லர் படம். கொஞ்சம் ஷாக்கிங்கான இன்சிடெண்ட் தாங்க இந்த இன்சிடெண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ஒரு லோ பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட மூவி. அந்த பட்ஜெட்டுக்குள்ளே நல்லாவே எடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஷார்ட் அண்ட் கிரிப்பாக லென்த்தையும் கம்மி பண்ணி தான் இந்த மூவி எடுத்திருந்தாங்க. கண்டிப்பாக ஒரு பார்க்க வேண்டிய படம். என்ன கேட்டிங்கன்னா, அந்தளவுக்கு ட்விஸ்ட்டை ஷாக்கிங்காக ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே ஷாக்கிங்காகவும் இருந்ததுங்க. ZEE5ல் இந்த படம் ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. மெச்சூர் அடல்ட்ஸ்க்கான படம். ஸோ கண்டிப்பாக அந்த படத்தை பார்த்துருங்க. இந்த லிஸ்ட்டில் 2வதாக பார்த்தீங்கன்னா 2020 மலையாளமில் ரிலீஸ் ஆன 5ஆம் பத்திர படம் தான். படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ ஒரு கிரிமினாலஜிஸ்ட். அவர் கேரளா போலீஸ்க்கு ஒரு சீரியல் கில்லரை பிடிக்க ஹெல்ப் பண்ணுறாரு. அப்புறம் ஏன் இந்த சீரியல் கில்லர் போலீஸ் ஆஃபீஸர்ஸை மட்டும் கொலை பண்ணுறான், இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அதுதான் அந்த படத்தோட மொத்த கதை. இந்த மூவியில் எனக்கு பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, கதை அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே முக்கியமாக சொல்லுவாங்க. ஒரு ராட்சசன் மூவி பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி இந்த படத்தில் ஸ்க்ரீன் ப்ளே தரமாக அமைச்சு கொண்டு போயிருப்பாங்க. அந்தளவுக்கு கிரிப்பிங்காக அமைச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற விஷயம்லாம் சூப்பராகவே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோடு வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வர பேக்ரவுண்ட் மியூசிக்கும் மிகப்பெரிய கிரெடிட்ஸ் தரணும். அந்தளவுக்கு வேறு லெவல் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கலாம். ஒரு முக்கியமான க்ரைம் இன்வெஸ்டிகேஷன், த்ரில்லர், சைக்கோ கில்லர் எதுனாலும் இதை கொண்டு வரலாங்க. அந்தளவுக்கு தரமாக அந்த ஃபேன்ஸுக்கெல்லாம் அமைச்சு இந்த படத்தை வடிவமைச்சிருப்பாங்க. இந்த படம் கேட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டு. ஸோ கண்டிப்பாக பார்த்துருங்க. இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, தெலுங்கில் ரிலீஸ் ஆன ஏஜென்ட் சாய் ஸ்ரீனிவாச ஆத்ரேயா படம் தான். இந்த படம் தமிழ் டப்பிங்லேயும் இருக்குது. படத்தோட கதைன்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ ஒரு டிடெக்டிவ். ஊரில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன திருட்டு கேசஸ் இந்த மாதிரிலாம் சால்வ் பண்ணிட்டு வராரு. ஒரு நாள் ஹீரோவோட ஃப்ரெண்டு இவர் ஒரு ரிப்போர்ட்டர் தாங்க. நம்ம ஹீரோ கிட்ட ரயில்வே ட்ராக்கில் ஒரு அன்ஐடென்டிஃபைட் டெட் பாடி ஒன்று இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாரு. நம்ம ஹீரோ அந்த ஸ்பாட்டுக்கு போகிறாரு. அதே சமயத்தில் போலீஸும் வராங்க. ஹீரோ தான் சஸ்பெக்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கைது பண்ணி போலீஸ் உள்ளே போட்டுறாங்க. அப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு தன்னோட பொண்ணை காணோன்னு ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்க வராரு. அந்த கம்ப்ளைண்ட்டை போலீஸ் சுத்தமாக மதிக்கக்கூடலை. அப்புறம் நம்ம ஹீரோ இதை பற்றி விசாரிக்கிறாரு அவர்கிட்ட, அந்த பொண்ணோட அப்பாட்ட. இதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷனை கையில் எடுக்கிறாரு. என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது, அதுதான் அந்த படத்தோட கதை. இந்த மூவியில் முக்கியமாக எனக்கு பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, கதையை சொல்லுவேன். அந்தளவுக்கு கதைக்கு ஒரு கிரெடிட்ஸ் கொடுத்தாகணும். அந்த கதையில் பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் மைண்ட் ப்ளோவிங்காக இருக்கும். அந்தளவுக்கு தரமாக முடிச்சிருப்பாங்க. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட நல்லா காமெடியாகவும் ஃபன்னாகவும் கொண்டு போயிருந்தாங்க. கண்டிப்பாக எல்லாருமே இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். முக்கியமாக இந்த படம் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. இதே மாதிரி நிறைய எக்ஸைட்டிங்கான படங்கள், வெப் சீரிஸ் தெரிஞ்சுக்கிட மூவி மீடியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அன்டில் தென் சைனிங் ஆஃப் ஈஸ்வர். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.